ஹாய். அது மண்டையும் பாரு. வாய வயிற்றுல கொண்டு விட்டுருத. உங்க வேலை எது உண்டோ அதை பார்த்துட்டு போங்க. உங்ககிட்ட வாய் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. வாய் கொடுக்க வேண்டாம், வண்டியில ஏறு. அப்படி பேசிட்டே போலாம். பேசிட்டே போலாமா? மரியாதை எங்க போய் சொல்லிட்டேன். பின்னாடி இருக்கிறதுக்கு பயமா இருந்துன்னா சொல்லி முன்னாடி தூக்கி வச்சுக்கிறேன். அப்படி பேசிக்கிட்டே போலாம். சரி வா, முன்னாடி வந்து உட்காரு. உனக்கு பின்னாடி இருக்க பயமா இருக்கும். வா, முன்னாடி வந்து உட்காரு. நான் யாருன்னு தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். மரியாதை எங்க போயிரு, அதான் உனக்கு நல்லது. அவர் வந்தாரே அவ்வளவுதான், உனக்கு கொன்னே போட்டுவாரு. எவனா இருந்தா என்ன, வா நாம பேசிக்கிட்டே போலாம். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். வா. யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஆனா அவருக்கு பயந்துதான் ஆகணும். ஏன் அவ்வளவு பெரிய வீரனா? வீராதி வீர. ஓ, அவ்வளவு பெரிய வீரனா? வீராதி வீர. அவர்கிட்ட மட்டும் உன்னை பத்தி சொன்ன கண்ட கண்டமாக்கி வரை. உயிர் மேல பயர்ந்தா திரும்பி பார்க்காம போ. போடா. ராவா? ஆமாடா டால்டா. உனக்கு என்னடா மரியாதை? சும்மா வர பொண்ணுகிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. உனக்கு மரியாதை ஒரு கேடு. மரியாதையா போயிரு. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். நான் வருத்தப்பட எனக்கு அவசியம் இல்ல. உன்னை பேசாம இருந்தா நான் வருத்தப்படுவேன். இல்ல நிஜமாவே பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டுருவேன். பாத்துக்க. சத்தியமா வருத்தப்பட மாட்டேன். சரி வா, பேசிக்கிட்டே போலாம். சரி சினிமாக்கு போகவா இல்லனா வெளில எங்க சுத்தப்போமா? சரி சரி, எதுக்கு நின்னுக்கிட்டு வா, ஒன்னு வந்து உட்காரு. அப்படி கட்டி அணைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போலாம். செருப்பு பிஞ்சிரும். ஓய், மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். என்ன சொன்ன? செருப்பு பிஞ்சிருமா? ஆமா. எப்படி பிக்குதுன்னு நானும் போக்குறேன்டி. இன்னைக்கு இதே பைக்கில உன்னை முன்ன தூக்கி வச்சு நான் இந்த ஊருக்கு நாடி கொண்டு போகல. ஓட்டத்தை பிடிச்சிட வேண்டியதா. என்ன பயந்து ஒண்ண மாதிரி இருக்குது? அந்த ஹெல்மெட் மண்டைகள்ல அது என்ன? அவன் ஒன்னையே டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு முடி கட்ட வேண்டியதானே டி? முடி கட்டது கட்டும். அவன் என்ன வரட்டிக்கிட்டு வராம டி? வரட்டிக்கிட்டு வரானா? ஆமா டி, வரட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காம டி. ஆமா தம்பிலே, உன் பின்னாடி நிக்கிற, சீக்கிரம் வா. நான் சொல்லல என்ன வரட்டிக்கிட்டே வரானே. வா பேசிக்கிட்டே போலாம். வா வந்து ஏறு. அவன் இவ்வளவு அசால்ட்டா கூப்பிடுதா? வா தம்பிலே, ஓடிரலாம். நான் எப்படி இந்த ராக்கி வீட்டுக்கு ஓடிறேன் சரியா? விட்டாத ரெடி ஓடுவ. நீ தப்பிச்சிரு, ஓடு. சரிடி, நான் ஓட்டத்தை பிடிக்கிறேன். நீ ஏன் வந்துட்டா உனக்கு நல்லது. ஒரு நான் தூக்கி வச்ச வேண்டியது இருக்கும், பாத்துக்க. பக்கத்துல கூட நெருங்க முடியாது. தொலைச்சவன் தொலைச்சி. சரி, அவளை நான் தூக்கிட்டு வரேன். என்ன அவன் ராக்கிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், உன்னை கொன்னே போட்டுருவான். பார்க்கலாம். இந்த பாரு, 6 அடி உயரத்துல இருப்பாரு. ஆமா, பார்த்தாலே நீ பசுப்பமாயிருவேன். அவருக்கு எங்க தமிழ்னா உசிறு. என் தமிழுக்கு அதை விட காதலிக்கல, வாழ்ந்துட்டு இருக்காங்க. போவியா? பாத்துருவா. தமிழே, ஓடிரு. அது என்ன வரட்டு வரட்டுதா? ஏதாவது ஒரு முடி எடுத்தாகணுமே. எங்க போற? இப்பவும் யாருக்கிட்ட பேசிட்டே இருப்ப போலுக்கு. அது அது இல்ல. இப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது? இல்லையா? பாத்த நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த. அவன் இப்பதான் பைக்ல போன மாதிரி இருந்தது. ஒரு ஆளை விட்டுறாத, எல்லார்கிட்டையும் வம்பு இழுத்துரு. அப்பா, நான் வம்பிழுத்தேன். நீங்க பாத்தியா? பாத்துட்டு வரேன். சரி, நான் படிக்கணும். வரட்டா? ஊர்ல வந்துட்டு எல்லாம் நல்லா பேசு. நான் வந்தா மட்டும் படிக்க போறேன், ஆத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போ. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கொஞ்சம் கெட்ட பையனா மாறிட்டு இருக்கேன்னு தெரியுது. இங்க பாருங்க, ஒழுங்கா பழையபடி இருந்தா பேசுவேன். ரொம்ப மாறிட்டு போனியே, போடான்னு போயிருவேன் சொல்லிட்டேன். என்னது போடான்ட்டு போயிருவியா? அது சும்மா லாட்டுக்கு சொல்லிட்டேன், சாரி. ஓ, போடான்னு சொல்லிட்டு போயிருவ. அத சொன்ன சாரின்னு சொல்லிட்டேன்ல, அது சும்மா வந்துட்டே. சும்மா வரலட்டி, உன் மனசுல இருக்கதாண்டி வந்திருக்கு. இப்பெல்லாம் பேசாதீங்க, அது சும்மா சொன்னேன். நீங்க ரொம்ப உண்மையிலே மாறிட்டே. முன்னாடி நான் இப்படிலாம் பேசதான் செய்வேன். அப்பெல்லாம் அது உங்களுக்கு பிடிச்சது. இப்ப நான் எது பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்க வந்துக்கல. இப்பெல்லாம் காதல் போய் உங்களுக்கு என் மேல வெறுப்பு வர ஆரம்பிச்சிட்டு, அதனால நான் என்ன பண்ணாலும் இப்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. முன்னாடி எதெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாம் இப்ப உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு எப்படி தோணுதோ அப்படியே இரு, உனக்கு பேச்சு வந்து நிப்பாட்ட முடியாது, அது ஒரு சுவாபம், ஒரு இஷ்டத்துக்கு பேசிக்கன்னு சொன்னீங்க. இப்ப நான் பேசினாலே திட்டுவீங்க. முன்னாடி இப்படிதான் ஓடி ஓடி விளையாடுவேன். அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. இப்ப நான் தெருவுக்கு வந்தாலே
உன் காலு வீட்டுல இருக்காதோ அப்படின்னு அசிங்கமா திட்டுவீங்க. அதெல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான் ரசிக்க முடியும். இப்படி பெரிய பிள்ளை ஆயிட்டல, வீட்டு அடக்குடக்கமா இருக்க வேண்டியதானே. கண்டவங்கிட்டலாம் பேசிட்டு இனிமேல் பேசக்கூடாது. எனக்கு சொந்தமானவா யார் எவன்கிட்டயும் பேசக்கூடாது, புரியுதா? மத்தபடி உன் மேல பாசம்லாம் இருக்கதான் செய்யுது. எனக்கு இந்த பாசம் பிடிக்கல. பிடிக்காதுல்ல? பிடிக்காது உனக்கு. இப்ப ஏகப்பட்டவரும் உனக்கு பாசம் காட்டுறாங்கல்ல, உனக்கு பிடிக்காது. இப்பெல்லாம் பேசாதீங்க என்ன. அதான் டி, நான் காட்டுற பாசம்லாம் உனக்கு இப்ப பெருசா தெரியாது. உண்மையா இருக்கும் பத்தியா, உனக்கு தெரியாது. எவனோ காட்டுற போலி பாசம் தான் இப்ப உன் கண்ணுக்கு தெரியுது, அப்படித்தானே? இப்படி எப்ப பார்த்தாலும் அவர் கூட எனக்கு கம்பேர் பண்ணி பேசுறீங்க. நீங்க பண்ணி பண்ணி எனக்கு உண்மையில அவர் மேல பாசம் வந்துரும் நினைக்க. என்ன சொன்ன? இல்ல கரபீரா, சும்மா சொல்லிட்டேன். அது சும்மா சொல்லிட்டேன். என்ன சொன்ன? இல்ல சும்மா சொன்ன தப்புதான். அப்படி சொன்னது தப்புதான். தப்புதான். ஓ, பாசம் வந்துருமோ? பாசம் வந்துரும்ல உனக்கு? சரி, அப்போ நான் திட்டுனா அவன் கூட போயிருவேன். ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு வேதனைப்படுத்துறீங்க? ஒரு அளவுக்கு தானே தாங்க முடியும். ஓயாம அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா அதான் கோவத்துல சொன்னேன். நானும் கொஞ்ச நாள பார்க்க அதையே சொல்லிக்கிட்டே இருந்தா கஷ்டமா தானே இருக்கும். நான் மறக்க நினைச்சாலும் நீங்க மறக்க விட மாட்டேங்க. நான் என்னதான் பண்ணுவேன்? அப்போ மறக்க முடியாத அளவுக்கு நேசிச்சிருக்க. ஐயோ, நான் அப்படி சொல்லல. நான் நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க தான் இப்ப ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்ல வரேன். சத்தியமா நான் உங்களை பார்க்க தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். எனக்கு அந்த ஞாபகமே இல்ல. அதான் ஒண்ணு சொல்லுவாங்க, தங்கம் கழுவி கூட சொல்லிச்சு, நம்ம தனிப்பட்ட ரகசியம் நமக்குன்னு மட்டும் தான் இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் உண்மையா இருக்குன்னு நினைச்சு உண்மையை சொன்னா அது சாகுற வரைக்கும் மரண வழின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ரகசியமாவே இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நான் உங்ககிட்ட சொன்ன வேதனை உங்களுக்கு தெரிஞ்சது இல்லன்னா? ஓ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சுல. என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துட்டு. ஓ, இப்ப சொன்ன தப்புன்னு நினைக்க. உன் சொல்லாம ரகசியமா அப்படியே இருந்திருக்கலாம்னு நினைச்சிருக்க. அத சொல்லிட்டோம்ல, பரவாயில்ல. இல்ல, நீ ரொம்ப மாறிட்ட ராணி. ஐயா, மாறினது நீங்க தான், நான் இல்ல. ஆனா இப்படி பேசி பேசி நீங்க தான் மாத்த போறீங்க. கண்டு கண்ட தாய் பசு சொந்தம் கண்டு வாடுது. இன்று என்ன ஆனது ஏக்கம் கொண்டு வாழுது. ஓ, நீ இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா நீ மாறிடுவ, அப்படித்தானே? ஓ, படிக்க போறல புரட்சி. ஓ, இப்ப நம்ம சொந்தமா படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்ட. படிச்சா இப்படிலாம் பேசணும்னு தெரிஞ்சிட்டு உனக்கு. அப்போ நான் இதெல்லாம் பேசுனா நீ என்னை விட்டு போயிருவ. எங்க அப்பா சரியா தாண்டி சொன்னாரு, நீ குடும்பத்துக்கு ஆக மாட்டேன்னு. பார்த்து விடாதீங்க சொல்லிட்டேன். அவர் பெரிய மனுஷன், அவர் பல அனுபவம் பார்த்தவரு. அவர் கணிப்பு சரியா தான் இருந்திருக்கு. நீ குடும்பத்துக்கு ஆக மாட்டேன்னு அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. எனக்கு தான் புரியல. காதல் போதையில எனக்கு தான் புரியாம இருந்திருக்கு. சத்தியமா சொல்றேன், இதுக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப வேதனைப்பட போற பாத்துக்கிட்டேன். அன்னைக்கு நானே சொல்லாம அங்க யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. உண்மையா இருக்கும்னு நினைச்சு வெளிப்படையா சொன்னதுனால வந்த வேண எல்லாரும் என்ன பாக்குற வேதம். இங்க ஏன் நிறைய பேர் எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்ல மாட்டேங்காங்கன்னு இப்பதானே தெரியுது. சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். இனி நான் காலத்துக்கு அனுப்பிச்சுதான் ஆகணும். உண்மையா இருக்க நினைச்சதுக்கு இந்த உலகம் எனக்கு கொடுக்கற பரிசு. கெட்டவ நடத்த கெட்டவ, அப்படித்தானே? சரி, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். ஓ, அப்ப நீ ஏன் ஒத்துக்கிட்ட? சத்தியமா சொல்றேன், ரொம்ப வருத்தப்பட போறீங்க, பார்த்துட்டே இருங்க. இல்லடி, சத்தியமா நான் வருத்தப்பட மாட்டேன். எதுக்கு தான் வருத்தப்படுறேன்? உன்னை போய் உருகி காதலிச்சிருக்கேன் பாரு, அதை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். நல்ல நேரம் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்னை விட்டு ஓடி போயிருந்தா? சரி, நான் போறேன். ஓ, உண்மையை சொன்னா போற? இல்ல, என்னால தாங்கிக்க முடியல, மனசு வலிக்குது, நான் போறேன். அன்பு என்ற
போனதே. நான் பேசினது சிரிச்சது விளையாட்டுத்தனமா பேசினது வெள்ளந்தியா இருந்ததெல்லாம் பிடிச்ச உங்களுக்கு இப்ப நான் எது பண்ணாலும் பிடிக்கல. இனி நான் எது பண்ணாலும் பிடிக்கவும் செய்யாது. நீங்கதான் எப்பவும் உண்மையா வெள்ளந்தியாவே இருந்துருன்னு சொன்னீங்க. அப்படிதான் வெள்ளந்தியா உண்மையா இருந்தேன். அதனால உங்ககிட்ட சொன்னேன். நீங்கதான் நீ துள்ளி குதிச்சு ஓடுறது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. உங்களை பார்க்கதான் ஓடி வந்தேன். ஆனா இப்ப அது உங்களுக்கு பிடிக்கல. சரி, உங்க அப்பா சொன்னதே சரியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரியவர்ல அட கணிப்பு கரெக்டா இருந்திருக்கு. குடும்பத்துக்கு ஆக மாட்டேன். குடும்பத்துக்கு ஆக மாட்டேன். ஆமா, கரெக்டா சொல்லியிருக்காரு. சரி, என்ன எங்க போற? அதெல்லாம் அப்படி போயிருவ. பசிக்குது, சாப்பிட போறேன். அப்போ இனிமேலே இப்படிதான் இருப்ப. அவனை செத்துட்டுமா? இப்ப அது ஒண்ணுதான் வலி. ஏன்னா எனக்கு என் குணத்தை மாத்திக்க தெரியல. நான் நானாவே இல்லைன்னு எனக்கே தோணுது. இப்பெல்லாம் என்னையவே எனக்கு பிடிக்கவே இல்லை. முன்னாடிலாம் இந்த தெரு பிடிக்கும், இந்த ஊர் பிடிக்கும். எப்படா தெருவுக்கு ஓடி வரலாம், எங்க அம்மா ஏமாத்திட்டு எப்படா உங்க வீட்டுக்கு ஓடி வரலான்னு இருக்கும். இப்பெல்லாம் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அந்த கிணத்தடியே தஞ்சன்னு கிடப்பேன். இப்பெல்லாம் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. எதுவுமே எனக்கு பிடிக்கல. எதெல்லாம் எனக்கு பிடிச்சதோ இப்பெல்லாம் அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நடிக்கிறேன்னு எனக்கே தோணுது. உங்களை பார்த்தா ஒரு மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. யாரையாவது பார்த்தா வேற மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. நடிக்க முடியல. என்னால நானாவும் இருக்க முடியல. என்ன பண்ணனே தெரியல. குழப்பமா இருக்கு. எனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. வெறுப்பா இருக்கு. வாழைக்கே பிடிக்கல. ஊரை விட்டு மெட்ராஸுக்கு வந்தப்போ கூட அந்த கஷ்டத்துலயும் நான் நானா இருந்தேன். எனக்கு பிடிச்சது. இப்பெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. சாகிறது ஒண்ணுதான் எனக்கு கிடைச்ச தீர்வுன்னு நினைக்கிறேன். செத்ததா நான் நானா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏய், நில்லுடே, நில்லு. சரி, இங்க வா. போ, என் பேச்ச கேட்காம போறல. போ. நீ மலை உச்சிக்கே போனாலும் அங்கேயும் நான் வருவேன். இந்த மலை தாண்டி போனதா என் புருஷ வீடு. போனேன்னா தெரியும் உனக்கு. கல்யாணம் முடிஞ்சுட்டா? உன்னை பார்த்தா கல்யாணம் மண்டபத்துல தாவாணிலாம் போட்டிருக்க. கல்யாணம் முடிஞ்ச தாண்டி போடக்கூடாதுன்னு இருக்கா? போடலாம். கழுத்துல தாலியை காணும், காலில் மெட்டியை காணும். கல்யாணம் முடிஞ்சதா புருஷ இல்ல, ஒரு கூட வாழ்ந்தாலும் பொண்டாட்டி தான். ஓ, அப்படி. அவ்வளவு நம்பிக்கை அவர் மேல? புருஷன் யாரும் நம்ப மாட்டாங்களோ? அவர் என் உசிறு, என் புருஷன். நீ இப்படி பின்னாடி வந்து என்ன மாட்டி தலையில தெரிஞ்சது உண்மை சொல்றேன். நீ அடுத்த நாடு உசிரில இருக்க முடியாது. கண்ட துண்டமாக்கிடுவாரு. மரியாதை எங்க இருந்து போயிரு. சரி சரி, அவர் என்ன புருஷன் வந்துட்டு போட்டோம். நீ பேசுற பேச்சு அழகா இருக்கு. அன்னைக்கு நீ பேசல தெரியுமா? கேட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டு இங்கிருந்து போயிட்டேன். அதான் காலத்துக்கு உங்களை பேசிக்கிட்டே இருக்கலான்னு உன்னை தேடி வந்துட்டேன். சரி சரி, ஐயால உட்காந்து பேசும். தண்ணி வேற ஓடுது. அப்படியே காலால பேசிக்கிட்டு அப்படியே அணைச்சுக்கிட்டு. அதுக்கு பேரால பாரு. நீ தான் வேணும். என் புருஷன் வேண்டாம். நான் எப்போதும் கொண்டேன். அதான் சொல்றேன், உன் புருஷனா வேண்டாம், நீ மட்டும் வா. இவ்வளவு கொள்ளாம விடக்கூடாது. அப்படியாவது என் பக்கத்துல வாயும் பாப்போம். இல்ல, இப்ப இவன் பக்கத்துல போனா ஆபத்து. ஓடிட வேண்டியது. எங்க போனாலும் வருவேன். பரவாயில்லையப்பா, என் பொண்ணு ரொம்ப பாசக்காரியா இருந்திருக்காள. புருஷன் புருஷன் என்ன விட்டு கொடுக்காம சொல்லிக்கிட்டு இருக்காள. பரவாயில்ல, புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. சீக்கிரம் தாலி கட்டிட வேண்டியதா. பாரு, சந்தோஷமா இருக்குடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்டாட்டி, என் செல்லம், என் பொப்பு. எவ்வளவு அழகா சொன்னா. என் புருஷன் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவானே. புருஷன் என்ன சொன்ன? காதலன்னு சொல்லல. ஐ லவ் யூ பொண்டாட்டி. எங்க நான் மட்டும் தான் அப்படி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கணும்னு நினைச்சேன். இல்ல இல்ல, இவதான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கா. என் தங்கம், என் அன்பு பொண்டாட்டி, ஆசை பொண்டாட்டி. ஐ லவ் யூ டே. ஹாய் நிலே. டவுன் சூப்பரா இருந்ததுல. வார வாரம் கூட்டு போறேன்னா. சரி, காலேஜுக்கு என்ன பொருள் வாங்கியாச்சுல? ஒரே ஒரு புக்கு மட்டும் கிடைக்கல. சரி, 2 நாளைக்கு ஒப்பேத்து. நான் நாளைக்கு நாளை வச்சு போய் வாங்கிட்டு வரேன். சரி. துடி பேன பென்சில் வாங்கிட்டல. ஏதோ நோட்டு கட்டியாதே, அது வாங்கிட்டியா? அது வாங்கிட்டேன்.
சரி அது நல்லா போய் வாங்கிடுவோம் என்ன? ம் சரி. சரிடி வச்சுக்கிற வீட்டுக்கு போவோம் வெயில் அடிக்கி. ம் சரி. பாரு நாளைக்கு திருவள்ளு வரைக்கும் போகணும். அந்த வெள்ளை சட்டை இருக்குல்ல அது மட்டும் நல்லா துவச்சு போட்டுரு. ம் சரி. இங்கே அதுல ரொம்ப கரையா இருந்தது அதை பார்த்து போய். சரி அதெல்லாம் கரெக்டா துவைச்சு வச்சிருவேன். இங்கே அதை மத்த துணி கூட சேர்த்து வைக்காதேன்னா. சரி எனக்கு தெரியாதா? வாங்க. சரி கூட நான் வச்சுக்கிட்ட பையா. இல்ல இல்ல நான் நேரா வீட்ல கொண்டு வச்சிட்டு வந்துறட்டுமா? எனக்கு தெரியாது நீ முதல்ல வீட்டுக்கு வா. எனக்கு செய்யறதை செஞ்சுட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு போ வா. அதானே முன்ன பின்ன விட மாட்டீங்களா? ஆமா இந்த வாரம் ஃபுல்லா எப்படி சமாளிச்சீங்க? அதான் மொத்தமா சேர்த்து வச்சிருக்கேன். இங்க பார் எனக்கு நீ துவச்சு தான் துவச்ச மாதிரி இருக்கும். மத்த யாரும் துவைக்க வேண்டாம். மத்த யார் துவைக்கா? அதான் எங்க அம்மா எடுத்துட்டு இருந்தாங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வாளிக்குள்ள அள்ளி வச்சிருக்கேன். நீ துவச்சுதா. சரி. சரி சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரி நீங்க உள்ள போங்க. ஓடி போய் வீட்ல கொண்டு வச்சிட்டு வந்துறேன். உள்ள போறேன் 5 நிமிஷத்துல வரணும். லேட் ஆக்கிட்டு இருக்காத. சரி 5 நிமிஷத்துல வந்துடுவேன். வீட்ல கொண்டு வச்சிட்டு வந்தது சரியா? உங்க அம்மா பார்த்தா முறைச்சிக்கிட்டே நிப்பாவ. இவ்வளவு கண்ணு வாங்கி கொடுத்துருக்கான்னு சரியா? அதான் வீட்ல கொண்டு வச்சிட்டு வந்துடுறேன். அது கண்ணு பூ வேற இருக்குது. அதையும் வச்சிட்டு வந்துடுறேன். தண்ணிக்குள்ள வச்சிட்டு வந்துடுறேன். பூ நைட் வைக்கணும் சரியா? சரி. பாரு பூ வச்சுட்டு அப்படி மொட்டை மடிக்கு போயிருவோம். நைட்டு ஃபுல்லா பேசிட்டே இருக்கணும். சரி. சரி ஈர துணி வச்சுட்டு வா. சரி. சீக்கிரம் வா. அவ இருக்கும்போது இந்த ரூம் எப்படி இருந்தது இப்போ பாரு. சை காட்டுக்கு ஒன்னா கிடக்குது. பொண்டாட்டி தாயா. வயல்ல அவ்வளவு வேலை கிடக்கு. நீ அவளை கூட்டி டவுனுக்கு போயிருக்க? உங்களுக்கு என்ன? இல்ல வயக்காட்டுல ஒரு சமைக்கு வேலை அப்படியே கிடக்குது. இப்போ நீ அவளை டவுனுக்கு கூட்டி போறது ரொம்ப முக்கியமால? வயல்ல ஆளை வச்சுட்டு தான் போயிருக்கேன். நீங்க ரொம்ப எல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்க வேலையை கூட மட்டும் பாருங்க. அதெல்லாம் வேலை நடந்துட்டா இருக்குது. அவன் கண்ணத்துல பாத்திரம் கிடக்க அசிங்க முடிச்சால எடுத்து வைக்கணும். சரி சோத்துக்கீங்க. இல்ல அவன் வாரா அந்த முட்டை வச்சு தருவா. நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் நான் முட்டை வச்சு தான் உனக்கு திங்க முடியாதா? அவளுக்கு தான் எப்படி பொறிக்கணும்னு தெரியும். நீங்க என்ன லட்சணமா தான் பொறிக்கிய. அவ வந்து பொறிச்சு தருவா. சோத்தை போட்டு தருவா. நீங்க வயலுக்கு போங்க. என்னமோ அவ காலேஜுக்கு போயிட்டா. இனி என் பிள்ளைக்கு எல்லாமே நீதான். நீ செஞ்சா என் பிள்ளை உன் பக்கம் சாஞ்சிருவான்னு சொன்னீங்க. அவ காலேஜுக்கு போனாலும் உங்க மவனுக்கு செய்ய வேண்டியதா ஒழுங்கா செஞ்சுட்டு போயிருவா. அதுக்கானே துணிமணி ஒரு வாரம் உங்க புள்ள கையே வைக்க விடல. நம்ம யாரும் எதையும் செய்ய விடல. அவனே செஞ்சாலும் செய்வனே தவிர நம்ம செய்ய விட மாட்டான். அந்த அளவுக்கு அவ பழக்க வச்சிருக்கா. நான் எப்படி இடம் பிடிக்க? நான் காலேஜுக்கு போனா இவன் அப்படியே விட்டுவான்னு நினைச்சேன். அவ என்னன்னா காலையில வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிருந்தா. சரி சரி கவலைப்படாத. எத்தனை நாளைக்கு இப்படி செஞ்சிருவா? இப்பதானே ஆரம்பம். அதனால செய்யறாளே என்னமோ. இல்ல அவளே செய்யாம போனாலும் உங்க புள்ள நம்மள செய்ய விட மாட்டாரு. பாத்தீங்கல்ல ஒரு வாரம் அவர் துணியை கூட நம்ம தொட விடல. ஒரு மூலையில அள்ளி கொண்டு வச்சிருக்காரு. அவர் துணியை கூட நம்ம தொட விடல. பாவி பைய. அவ மயக்கத்துல இப்படி இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? பெத்த தாய்க்கு கூட உரிமை இல்ல. அந்த அளவுக்கு அவ மயக்க வச்சிருக்கா. அவன சின்ன வயசுல காதலிச்சிட்டு இருக்கானே. இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியல. சரி நமக்கான சந்தர்ப்பம் கிடைக்காமலாம் போயிரும். ரொம்ப டென்ஷன் எடுக்காத. கூடயே இருந்து பாரு. நமக்கான நேரமும் பொழுதும் கரெக்டா அமையும். அந்த சந்தர்ப்பத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது. இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. என் தாய் உனக்கு வந்து இருப்பே கிடையாதா? அதான் இவன் வந்து ஊர் சுத்திட்டு வந்திருக்கீல. என்ன? இல்ல அவங்க துணியை துவைக்கணும். அதான் வந்தேன். ஆமாமா 10 ரூபாய்க்கு நோட்டு புக் வாங்கிட்டு ஒரு ஆளுக்குள்ள வேலையும் கொடுத்துருவாரு. நாங்களும் வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு கூலியை கொடுப்போம். தேவையான பொருளை கொடுப்போம். அவங்க வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அப்படித்தான் இருக்குது. பரவாயில்ல வேலைக்காரி வந்துட்டு போறேன். கடைசி வரைக்கும் வேலைக்காரியாத்தான் இருக்கணும். பிடிச்சவங்களுக்காக வேலைக்காரியா இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவரும் எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்வாரு. அதுக்காக அவர் என்ன எனக்கு வேலைக்காரனா? ஒன்று சொல்லட்டுமா? இப்போ வேணா செக் பண்ணி காட்டுறேன். என் துணியை துவச்சு போட சொன்னா அழகா துவச்சு போடுவாரு. விருப்பப்பட்டு செய்யறதுக்கும் கட்டாயப்பட்டு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் விருப்பப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என் புருஷனுக்கு. அவர் கட்டாயப்பட்டு ஒன்றும் செய்ய சொல்லல. உரிமையில சொல்லிக்கிட்டு இருக்காரு. உரிமை போக போக தெரியும். பரவாயில்ல உன் வேலையை பார்த்துட்டு போ. என்ன படிச்சவங்க எப்படி பேச தெரியாது? ஒரு மூத்தவங்க நமக்கு எப்படி பேசணும் தெரியாது? விருந்தாளி மாதிரி நடந்துக்கிட்டா நான் எதுக்கு இப்படி பேச போறேன்? என்ன என்னடி வான்னு சொன்னல. சும்மா இருக்க. பாடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இவனை நான் என்ன நேரத்துல பெத்தனே எனக்கே தெரியல. அவளுக்கும் விவசாய கிடையாது, இவனுக்கும் விவசாய கிடையாது. உங்களை எப்படியாவது இந்த வீட்டுக்கு வந்துடான்னு பார்த்தா இதெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டியிருக்கு. ஐயோ சும்மா இருங்க. நீங்க துணி தைக்கிறதுன்னு கூப்பிட்டீங்க. துவைக்கலாம் வா. இவனை பெத்ததுக்கு ஆட்ட நடக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு நானும் பாக்குறேன். இங்க பாருங்க வெளியில அந்த குதிரை வாழ உங்க அம்மா எல்லாம் நிக்கார. சும்மா இருங்க. யாருங்க நமக்கு என்ன? கொன்ன வச்சு போய் இருங்க. மரியாதை வரப்போறியா இல்லையா? சும்மா இருங்க.
அடி யார் தான் உனக்கு என்ன நீ பாட்டு வர வேண்டியதானே? ஐயோ, கத்தாதீங்க, வெளியில கேக்கும். ஆ, கேட்கட்டும் சரிப்பா. நீங்க என்ன சொன்னீங்க? துணி தானே துவைக்கணும்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கு தான் கூப்பிட்டேன். சும்மா இருங்க. என்னடி மனசு ஆசை கூப்பிட்டா மாட்டேன்னு இருக்க? வேலை கிடக்கு. சரி வாங்க, சாப்பாடு வச்சு தரேன், சாப்பிடுங்க. முத நீ வேணும் வா. சும்மா இருங்க, உங்க அம்மா நின்னுகிட்டு இருக்காவ, என்னதான் பார்த்து முறைப்பாவ. என்ன புதுசாவும் முறைச்சிட்டு இருக்காவ, இங்க வா. நீ இப்ப கூப்பிட்டு வர மாட்டேன். சரி, அந்த பிள்ளை குணம் தெரிஞ்சு நான் இப்படி பேசிட்டேனே, பாவம் அழுதுகிட்டே போனோம். ஏதோ தப்பான முடிவு எடுத்துருவாளா? சரி, அந்த பிள்ளை இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு வேதனைப்படுத்திட்டேன். அந்த பிள்ளை இவ்வளவு வேதனைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. மனசு நொந்து போறேன். நான் ஒரு பக்கம் வேதனை, மத்தவங்க ஒரு பக்கம் வேதனை. அவளை என்னதான் பண்ணுவோம்? நான் ஏன் இப்படி பேசுனேன்?